இந்துக்கள் ஏன் மாட்டிறைச்சி சாப்பிடுவதில்லை? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் உங்களை வியக்க வைக்கும். பசு என்பது இந்து தர்மத்தில் மிகவும் புனிதமானது. கோமாதா என்று அழைக்கிறோம். இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை, இதற்கு ஆழமான காரணங்கள் இருக்கின்றன. பசு நம் கலாச்சாரத்தின் ஆதாரம். பசும்பால் குழந்தைக்கு உணவு, சாணம் விவசாயத்திற்கு உரம், சிறுநீர் மருந்து. ஒரு பசு வாழ்நாளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு தர உதவும். கொல்வது எவ்வளவு நஷ்டம்? வேதங்கள் சொல்கின்றன, பசு கோவிந்தா, கடவுளின் வடிவம். கிருஷ்ணனே பசுக்களை மேய்த்தான், கோபாலன். பஞ்சகவ்யம் என்பது பசுவிடமிருந்து வரும் 5 புனிதமான பொருட்கள். பால், தயிர், நெய், சாணம், சிறுநீர். இவை அனைத்தும் மருத்துவ குணம் உடையவை. அறிவியல் என்ன சொல்கிறது? பசு மட்டும் மூச்சு விடும்போது ஆக்சிஜன் வெளியிடுகிறது. மற்ற எல்லா உயிரினங்களும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன. பசு நம் சுற்றுச்சூழலை காக்கும் அற்புதமான உயிரினம். பசுவை காப்பாற்றுவது கலாச்சாரம் மட்டுமல்ல, இது சுற்றுச்சூழல் பொறுப்பு, பொருளாதார அறிவு, மருத்துவ ஞானம், அனைத்தும் ஒன்றாக. நம் முன்னோர்கள் எவ்வளவு ஞானிகள்! கோமாதாவை வணங்குங்கள், ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் கோமாதா. ஹர ஹர மகாதேவ்.